மணி, உங்களிடமிருந்தே தொடங்குறேன். இந்த வாக்குப்பதிவு அதை வைத்து நிறைய இப்போ ஒவ்வொருவரும் ஒவ்வொரு பார்வையை முன்வைக்கிறாங்க. இது 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 இந்த டைரக்ஷன்ல தான் போகுன்ற மாதிரி உங்க அப்சர்வேஷன் என்ன? நான் அடுத்து இன்னும் ஒரு 10 நாள் இருக்கு வாக்குப்பதிவு எண்ணிக்கைக்கு. நடுப்புற ஒரு 5 நாட்கள் எக்ஸிட் போல் இருக்குது. இப்போ நடக்கிற விவாதம் இன்னும் உக்ரமாக எக்ஸிட் போல் அன்றைக்கும் நடக்கும். பட் ரிசல்ட் என்னன்றது உண்மை நமக்கு 4ஆம் தேதி தெரியும். பட் கன்வென்ஷனல் விஸ்டம்னு வாங்க, அதன் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா கடந்த கால சம்பவங்களின் அடிப்படையிலான ஒரு காய்தல் ஒருத்தலற்ற ஒரு அசஸ்மெண்ட் படி பார்த்தீங்கன்னா எனி ஹெவி போலிங், அதாவது 75% கிராஸ் பண்ணுதுன்னு வச்சுக்கோங்களேன். ஜென்ரலி ஹெவி போலிங்கான ஒரு வரையறைன்னு அதை வச்சுக்கிட்டோம்னா அது பேட் நியூஸ் ஃபார் த கவர்மெண்ட். ஆட்சியாளர்களுக்கு அது ஒரு கெட்ட செய்தி. ஹெவி போலிங்ன்றது இந்த முறை இது கிட்டத்தட்ட இப்போ உங்கள் ஸ்க்ரீனில் தெரியறது 84.77 எக்ஸாக்ட் ஃபிகர் உங்களுக்கு இன்று இரவு அல்லது நாளைக்கு வரும். ஒரு நாள் ஆகும் உங்களுக்கு ஆக்சுவலாக வரதுக்கு. ஐ திங்க் 85% ஜென்ரலாக கிராஸ் ஆகும் நம்ம எதிர்பார்க்கலாம். கடந்த கால நிகழ்வுகளின் அடிப்படையில் பார்க்கும் பொழுது, வரலாற்றின் அடிப்படையில் பார்க்கும் பொழுது, ஏன்னா நிகழ்காலத்தை புரிந்து கொள்வதற்கும் எதிர்காலத்தை கணிப்பதற்கும் நமக்கு வரலாற்று அறிவு தேவை. அப்படி பார்க்கும் பொழுது கன்வென்ஷனல் விஸ்டம் படி பார்த்தீங்கன்னா ஹெவி போலிங் 75% எந்த போலிங் தாண்டினாலுமே அது ஆட்சியாளர்களுக்கு ஒரு நல்ல செய்தி அல்ல. அப்படித்தான் நான் இதை புரிந்து கொள்கிறேன். இதுக்கு மேலுக்கும் நீங்கள் கேட்குறதுனா கேட்கலாம். இப்போ ஆட்சியாளர்களுக்கு நல்ல செய்தி இல்லை அப்படின்னா யாருக்கு இனிப்பான செய்தி? அந்த இடத்துல இப்போ கடந்த காலங்களில் அதை அறுவடை செய்வதற்கு மேஜர் பொலிட்டிக்கல் பார்ட்டி, மேஜர் அப்போசிஷன் இப்போ டிஎம்கே இந்த மாதிரி இருக்காங்க ரூலிங்லன்னா அது ஏடிஎம்கேக்கும், ஏடிஎம்கே இருந்தாங்கன்னா டிஎம்கேக்கும் கடந்த காலங்களில் போயிருந்தது. இந்த முறை விஜய் ஃபேக்டர் நம்ம எல்லாருக்குமே ஒதுக்கி தள்ள முடியாத ஒரு ஃபேக்டராக தான் வந்திருக்குது. ஆரம்ப காலத்தில் விஜயை ஏற்றுக்கொள்ளாதவர்கள், விஜயை ஒதுக்கி தள்ளியவர்கள், விஜயை உதாசீனப்படுத்தியவர்கள் கூட இன்றைக்கு அது ஒரு ஒதுக்கி தள்ள முடியாத ஒரு சக்தி. நம்ம விரும்பினாலும் விரும்பாட்டியுமே கள யதார்த்தம் என்பது வேறு என்பதை புரிந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த இடத்துல தான் நமக்கு வரக்கூடிய சிக்கல் என்பது இது அறுவடை செய்ய போவது யார்? 2 மேஜர் பார்ட்டிஸ் மத்தியில் அது பிரியுதுன்னு தான் நம்ம புரிஞ்சுக்கிறோம். ஒன்று ஏடிஎம்கே, இன்னொன்று விஜய் தாவேகா. ஓகே. எஸ்பெஷலி விமன் ஓட்ஸ் மிகப்பெரிய அளவில் நான் என்னுடைய அனுபவத்தில் இப்படி பார்த்ததில்லை. பெண்கள் வாக்குகள் கணிசமான அளவுக்கு விஜய்க்கு போயிருக்குது. ஸோ அந்த இடத்துல நாம் கணிப்பது ஒன்று நாம் ஆட்சி மாற்றத்தை நோக்கி நகர்கிறோம், அல்லது ஒரு தொங்கு சட்டமன்றத்தை நோக்கி நகர்கிறோம். அப்படித்தான் நான் இந்த ஹெவி போலிங்கை புரிஞ்சுக்கிறேன். அன்லஸ் சம்திங் மிராக்கிள் ஹேப்பன்ஸ், இந்த கவர்மெண்ட் இப்போ இருக்க இந்த காம்போசிஷனில் ஆட்சியை தக்க வைத்துக் கொள்வது கடினம் என்று தான் எனக்கு தோன்றுகிறது. நீங்க சொல்லுவது ஐ எம் ராங், நான் அதை மறுக்கல. நான் சொல்றதுதான் ஃபைனல்னு சொல்லல. எல்லாரும் உங்க அப்சர்வேஷன். என்னோட அப்சர்வேஷன் இந்த ஹெவி போலிங்கை நான் புரிந்து கொள்வது ஒன்று ஆட்சி மாற்றத்துக்கான அறிகுறி, அல்லது ஹங் அசம்பிளின் போது மேபி டிஎம்கே எமர்ஜ் அஸ் எ சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டி. அப்படிதான் நான் அதை பார்க்கறேன். இப்போ ஒரு விஷயம், ஆட்சி மாற்றம் அப்படின்றது ஒன்று, இல்லாட்டி தொங்கு சட்டமன்றம்னா, ஆட்சி மாற்றம்னா அட்வான்டேஜ் ஏடிஎம்கே இல்லை. அந்த இடத்துல எனக்கு டிஎம்கே அட்வான்டேஜ் இருக்குமோன்னு கூட தோணுது. ஏன்னா இவங்க உடைக்கிறதால, 2 பேரும் ஏடிஎம்கே விஜயும் உடைக்கிறதால. அப்போ அது ஆட்சி மாற்றம் இல்லை, கண்டினியூ பண்ணுவாங்க. கண்டினியூட்டி வித் ஹங் அசம்பிளின்னு வரும்பொழுது உங்களுக்கு வித் கேவியேட் தான் நம்ம போடுறோம். ஆட்சி மாற்றம் இல்லை, பட் இப்போ இருக்க கம்போசிஷனில் அது போகாது உங்களுக்கு ஆமா. இந்த சென்ஸ் நீங்க சொல்றது அது ஆட்சி மாற்றம் இல்லை, பட் ஹங்குன்றது உங்களுக்கு அது ஒரு ஹங் அசம்பிளி இட்ஸ் லைக் சேயிங் ஒரு கிளாஸ்ல பாதி தண்ணி இருந்ததுன்னா பாதி காலியா இருக்கணும்னு சொல்லலாம், பாதி ஃபுல்லா இருக்கணும், எம்டியா இருக்கணும்னு சொல்லலாம், பாதி ஃபுல்லா இருக்கணும். அப்படி என்றால் ஹங்குன்னா ஏடிஎம்கே, டிஎம்கே, தாவேகா 3 பேரும் ஷேர் பண்ணிப்பாங்கன்றீங்களா? அதுதான் சிக்கலா இருக்குது இப்ப. பட் இந்த ஹெவி போலிங்கை நீங்க ரூலிங் பார்ட்டிக்கு சாதகமாக எடுத்துக்கொள்ள முடியாது. அதனால தான் நான் என்னோட ஆரம்ப கட்ட கருத்தா சொன்னது இட்ஸ் a bad news for the government, ரூலிங் பார்ட்டி. இது ஹெவி போலிங். இது ஹெவி போலிங்னே நினைக்கிறீங்களா? பர்சன்டேஜ் வைஸ் நீங்க நமக்கு பிடிச்சதுன்னா நம்பர்ஸ் எடுத்துக்கிறதும், நமக்கு பிடிக்கலன்னா சதவீதத்துக்குள்ள போறதும் இப்ப 73% இருந்து 82% என்பது நீங்க எப்படி அதை புரிஞ்சுப்பீங்க? 12% டிஃபரன்ஸ். எஸ்ஐஆர்னு ஒன்னு நடந்திருக்குல்ல? கரெக்ட். எஸ்ஐஆரையும் மீறி இவ்வளவு பெரிய பர்சன்டேஜ் போலிங் எப்படி வருது உங்களுக்கு? ஒருவேளை இப்ப 2021 இப்ப எஸ்ஐஆர் நடக்கல, எஸ்ஐஆர் ஒருவேளை அப்ப நடந்திருந்தாலே அப்பவே கிட்டத்தட்ட 82% வந்திருக்கும். ஒரு 70 லட்சம் பேரை நீக்கி இருந்தாங்கன்னா 21 அது ஒரு பிரிசம்ப்ஷன் தானே விஜயன். அது அது இல்ல இப்படி சொல்லுவாங்க, இஃப்ஸ் அண்ட் பட்ஸ் cannot change historyன்னுவாங்க. 5 வருஷத்துக்கு முன்னால் நடந்து இப்படி நடந்ததுன்னா அப்படி நடந்திருக்குமே. நான் இப்ப இருக்க கிவன் சிச்சுவேஷனுக்கு தான் நான் பேச முடியும். ஃபார் தட் மேட்டர் எல்லாரும் பேச முடியும். ஹெவி போலிங்ன்றது கான்செப்ட் இன்னைக்கு நம்ம யாரும் ஒதுக்கி தள்ள முடியாத ஒரு விஷயம். இந்த அளவுக்கு கடந்த காலங்களில் நடந்திருக்கான்னு எனக்கு அதுல அப்சல்யூட் நம்பர்ஸ்னு ஒன்று இருக்கு. தொடக்கமா பேசுறவங்க கணக்காளர்கள் பேசுவாங்க. அப்சல்யூட் நம்பர்ஸ்ல வாக்களித்ததை விட 20 லட்சம் கூடுதலாக பெரிய நம்பர் விஜயன். ஒவ்வொரு எலெக்ஷன்ல இன்க்ரீஸ் ஆயிட்டே தானே இருக்கும்.
நீங்க சொல்லக்கூடிய அந்த நம்பர்ஸ்ன்றது வந்து பெரிய நம்பர்ன்ற நான். அப்போ பர்சன்டேஜுக்கு உள்ளவாங்க. நமக்கு பிடிச்சதுன்னா நம்ம பர்சன்டேஜ் பேசுறோம், நமக்கு பிடிக்கலன்னா நம்பர்ஸை பேசுறோம். இல்ல பர்சன்டேஜ் பேசுறதுலயும் எஸ்ஐஆர் இல்லன்னு வைங்களேன், யாருமே பர்சன்டேஜ் பேசியிருக்க மாட்டாங்க. எஸ்ஐஆர் வந்து ஒரு காம்போனன்ட் தான் விஜயன். எஸ்ஐஆர் மட்டுமே வச்சு நம்ம வந்து இதை முடிவு பண்ண முடியாதுன்னு எனக்கு தோணுது. இது வந்து எந்த கவர்மெண்ட்டுமே 5 ஆண்டுகள் பொறுத்து மக்களிடம் போகும்போது ஆன்டி இன்கம்பன்சி கண்டிப்பா இருக்கும். அப்போ வந்து உங்களுக்கு வந்து கன்வென்ஷனலா பாத்தீங்கன்னா த்ரூ அவுட் த கண்ட்ரி, நாடு முழுவதுமே நீங்க வந்து லோ போலிங் வந்து எப்பயுமே குட் நியூஸ் ஃபார் தி ரூலிங் பார்ட்டி, ஹெவி போலிங் இஸ் பேட் நியூஸ் ஃபார் த ரூலிங் பார்ட்டி. இதுதான் வந்து கன்வென்ஷனல். பட் இந்த டைம் அது நடக்காம கூட போலாம். ஒரு ஹெவி போலிங் நீங்க ஒரு ஆட்சிக்கு எதிரான ஒரு ஆவேசம் அப்படின்னு புரிஞ்சுக்கிறீங்க. ஆவேசம்ன்றது கூட பெரிய வார்த்தையா இருக்கலாம். ஒரு உணர்வு, ஒரு கோபம் இருக்கிறது, ஒரு கோபம், அண்டர் கரண்ட் இருக்குது, ஒரு கோப அலை. கண்டிப்பா ஒரு அண்டர் கரண்ட் வந்து கண்டிப்பா இருக்குது. அது இல்லைன்னு இவ்வளவு நாள் வந்து மன்னிக்கணும், மெயின் ஸ்ட்ரீம் மீடியா நரேட்டிவ் அதை கட்டமைச்சாங்க. அது இல்லைன்றது இன்னைக்கு நிரூபணமாயிருக்கு. ஹெவி போலிங் வந்து நான் அப்படிதான் பார்க்கிறேன். தேர் இஸ் an அண்டர் கரண்ட், சிவியர் அண்டர் கரண்ட். ஓகே, ஆட்சிக்கு எதிரான கோபாலயா இருக்கு. அது எப்படி ஷேப் அப் ஆகும், அது ஆட்சி மாற்றத்துல முடியுமா அல்லது வந்து உங்களுக்கு வந்து ஹங்கு வருமான்ற அது ரிசல்ட் அன்னைக்கு நமக்கு தெரியும். பேசலாம்.